எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதாவது பொய் சொல்லக்கூடாது. நாம எப்பவுமே இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா சந்தோஷமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்? உண்மையாலுமே யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஆனா நம்ம சந்தோஷம் உலகத்துல கிடையாது. நம்ம சந்தோஷம் கர்த்தருக்குள்ள. உலகத்துல சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சா யாருக்குமே சந்தோஷமே கிடையாது. அது எல்லாம் அனித்தியமான சந்தோஷம் தான். ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா அது எப்பவுமே மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தை யாராலுமே எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த ஆண்டவர் நம்ம ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். அது வேற யாருக்கிட்டையும் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். உலகத்துல எவ்வளவு பெரிய சாமியார்களா கூட இருக்கட்டும், அவங்கள பேர் நீங்க கேட்டு பாருங்க. இந்த மன நிம்மதியை தான் நாங்க தேடுறோம்னு சொல்லுவாங்க. இந்த மன அமைதிக்காகத்தான் நாங்க இங்க போய் உட்காந்துருக்கோம், அங்க போய் உட்காந்துருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அமைதியை நமக்கு தாராளமா விட்டு சென்றிருக்கிறார். அவர் தான் அந்த அமைதியை கொடுக்கிறவர்னு அறியாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே சொந்தமானதுதான் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம். அது அவர் எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் உள்ளத்திலே ரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் உள்ளத்திலே கொடுக்கப்படுகிற முதல் கிஃப்ட் அந்த சந்தோஷம், அந்த சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா, கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் சமாதானமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அறிக்கை செய்யலாம்.